ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எப்படி பண்ணலாம், வீட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஓரியோ பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். இது டார்க் சாக்லேட். இதை நான் ஒரு பீஸ் இப்படி நல்லா சீவி வச்சுருக்கேன் கத்தியில். இதை நம்ம இப்போ டபுள் பாயிலிங் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே சுடு தண்ணி வச்சு மேலே ஒரு பவுலில் இந்த சாக்லேட்டை போட்டோம்னா இது மெல்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த பிஸ்கெட்டையும் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டு அப்படியே க்ரீமோடையே போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துருக்கலாம். இதில் நான் ஒரு 22 பிஸ்கெட் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இன்னொரு பவுலில் இது மேலே வச்சு அப்படியே நம்ம இதை டபுள் பாயில் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இன்னும் நல்லா மெல்ட் ஆகணும். நான் ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன். இப்போது தண்ணி கொதிச்சிட்ருக்குது கீழே. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்க்கணும். இதில் இப்போ பட்டரும் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே சுடுதண்ணி மேலேயே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஓரியோ பிஸ்கெட் நான் பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். அதில் நம்ம மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கிங்க. பவுடர் பண்ணிக்கோங்க சுகரை. இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது நம்மளுக்கு இப்போ கெட்டியாக வேணும். அதனால் இதில் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றிடாதீங்க. இது நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் சிரப் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் பால் மட்டும் சேர்த்திருக்கேன். இதை நம்ம இப்படி கோன் மாதிரி இப்படி சேவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ட்ரீ ஷேப்பில். இப்போ இதில் நம்ம அந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த அளவுக்கு லிக்யூடாக வரல அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பால் சேர்த்திக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த சாக்கோஸை டிசைன் பண்ண போகிறோம். இது மாதிரி சாக்கோஸ் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு வரலாம். நல்லா கொஞ்சம் அமுத்தி வச்சுக்கோங்க, அப்போ தான் அது செட் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது இது இப்படி பாதியாக உடச்சிக்கலாம். இப்போ அது எப்படி ஒட்டணும்னு பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதையும் அப்படியே சுற்றி ஒட்டிட்டு வரலாம். அது மட்டும் மேலே மட்டும் அப்படியே ஒட்டிடலாம். கொஞ்சம் இடம் விட்டுட்டு இந்த அளவுக்கு அப்படியே ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி ஒட்டி முடிச்சிட்டோம். நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ சாக்லேட் கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே அந்த இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் இருந்துச்சுன்னா சில்வர் பால் எதாக இருந்தாலும் நம்ம இது மேலே அப்படியே தூவி விட்டுறலாம். இல்லைன்னா சுகர் பவுடர் சுகர் கூட நம்ம அப்படியே சலிச்சு விட்டுறலாம். ரொம்ப அழகாக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு இது சிம்பிளாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.